ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். தைப்பூசம்னாலே முருகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள். தைப்பூசங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா தை மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா முருகர் கோயில்லையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகருக்கு திருப்பாகம் நெய்வேத்தியமாக படைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் கடைசி வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதில் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி வரும். அதுக்கப்புறம் நான் 1 கப்பு முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்ததுமே நீங்கள் நெய் ஆட் பண்ண தேவையில்லை. அது வரைக்கும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒரு அருமையான முருகருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் திருப்பாகம் ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ரொம்ப நிறைய பொருளெல்லாம் தேவையே இல்லை. முந்திரி, கடல மாவு, அதுக்கப்புறம் சுகரு, அப்புறம் நெய், இது மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முருகருக்கு நாளைக்கு தைப்பூசத்துக்கு இந்த நெய்வேத்தியத்தை படைச்சு நல்லா வழிபடுங்க. நன்றி.